ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கேஃபா விலாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குனாஃபா. இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நம்ம கடைக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குனாஃபா செய்ய 300 கிராம் குனாஃபா சேமியா எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா வெறுமி சில்லி சேமியா அதையும் எடுத்து இது குனாஃபா செய்யலாம். 300 கிராம் சேமியா எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குனாஃபா சேமியா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கணும். அதை லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மெல்ட் பண்ண பட்டரையும் இந்த குனாஃபா சேமியாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா எல்லா பக்கமும் இந்த சேமியாவில் கலந்து நல்ல மிக்ஸ் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குனாஃபா செய்கிறதுக்கு அவன் தான் வேணும்னு இல்லை, நம்ம பேன்லேயே செய்யலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குனாஃபா மிக்ஸை இதில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பேஸ் அமைச்சிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ குனாஃபா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு க்ரீம் ஒன்று ரெடி பண்ணணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறணும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் சீனி சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுக்கு தேவையான பாலையும் சேர்த்து கொஞ்சமாக பாலையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் லைட்டாக திக்காக வர வரைக்கும் பாயில் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி திக்காக வரணும். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குனாஃபாவுக்கு மேலே தூரத்துக்கு கொஞ்சமாக மொஜரெல்லா சீஸ் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மொஜரெல்லா சீஸ் இருந்தால் அதையும் சின்ன சின்ன துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆகணுன்னே 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். இதுக்கு கம்பி பதம் தான் வேணும்னு இல்லை. இதை தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுன்னு வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு பாதி லெமனை எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாதி லெமன் ஜூஸ் எடுத்து இதோட சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இல்லை கொஞ்சம் கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த குனாஃபா பேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமையும் இதோட சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ இதை அதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம துருவி வச்சுருந்த மொஜரெல்லா சீஸையும் சேர்த்துக்கிறணும். இந்த க்ரீம் குனாஃபா நம்ம இந்த க்ரீம்லேயும் செய்யலாம். நம்ம க்ரீம் சீஸ்லேயும் நம்ம இதை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மொஜரெல்லா சீஸை நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் இருந்தால் அதையும் தூவி விட்டுக்கோங்க. பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட போட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். திரும்பவும் இதுக்கு மேலே குனாஃபா சேமியாவை அப்ளை பண்ணணும். வச்சு நல்லா மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி விடுங்க. இது பேக் ஆகணும். இதுக்கு அவன் தான்
அவனில் தான் நம்ம பேக் பண்ணணும்னு இல்லை, நம்ம ஸ்டவ்லேயே வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை இந்த பக்கமாக பேக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு பேன் எடுத்து திருப்பி போட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம வந்து வெளியே தான் கடையிலலாம் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நிறையா என்னோடய சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்து பாருங்கள். இது வந்து பேக்காகி இருக்கும். இப்போ இது வேறொரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை இதில் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளக்க இந்த சுகர் சிரப் வந்து உள்ளக்க போய் நல்லா ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருந்த பிஸ்தாச்சியோ இருந்தால் அதையும் கொஞ்சம் லைட்டாக கார்னிஷ்காக கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.